இல்லை எனக்கு புரியவே இல்லை. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் நினைக்கிறவங்கள சொல்கிறேன், அவங்க எதுவுமே சொல்கிறேன். நாட்டு நாய் கொஞ்சம் ஏதாவது அசிங்கமா, ஏதாவது கேவலமா? நாட்டு நாய் கொஞ்சம்னா வந்து உங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது ஜாதி வெறி வந்து பற்றிக்கிட்டு எரியிறவங்களுக்கு சொன்னேன். அது வந்து நாட்டு நாய்ங்களுக்கு சோறு போடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூடாது, செல்லம், புஜ்ஜி, பட்டு, குட்டி எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சீ என்ன இந்த கருமம் மாதிரி ஏதோ பண்ணுது. ஓகே, நான் உங்களுக்கு கருமமா அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு தான் கருமம் இருக்கு, நான் கருமம் கிடையாது. ஓகே, புரியுதா? அப்படி ஒருத்தங்க கொஞ்சிறாங்க ஒரு உயிரை அப்படின்னா யூ காய்ஸ் ஆர் வந்து பெருமை பண்ணணும். ஐயோ அந்த உயிர்கிட்ட எவ்வளோ அழகாக பழகுறாங்க அப்படின்னு படம் எடுக்கணும். ஓகே, ஏன் அதை டவுன் பண்ணி பேசுகிறீங்க? எதுக்கு அதை டம்ப் பண்ணுறீங்க? எதுக்கு அதுக்கு வந்து கை கால் மூக்கு இதெல்லாம் வச்சு பேசுகிறீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு தெரு நாய் வந்துச்சு அப்படின்னாலே சீனு கழுத்து கடிக்கிறீங்க. இதே ஒரு ப்ரீட் நாய் ஒருத்தர் வந்து லீஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா ஐயோ சுச்சு செல்ல குட்டி பொட்டு குட்டி சொல்லுமே அப்படின்றீங்க. இல்லை, எனக்கு புரியல என்ன மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வாழ்கிறீங்க. ஐயோ அதுவும் உயிர் தான்யா. நீ வந்து ப்ரீட் டாக் வாங்கி அதுக்கு அழகாக க்ரூம் பண்ணி இது பண்ணி அது புச்சுன்னு ஆக்கிறதுக்கெல்லாம் தேவையில்ல. நீ ஒரு கரெக்டாக நாய்க்கு 3 வேலை போடுறியோ 5 வேலை போடுறியோ, நீ எப்படி அதை பார்த்துக்கலாம் அதெல்லாம் தான் புசுக்குன்னு இருக்கும். வேணா உனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் காமிக்கிட்டா? நீ பார்க்குறியா? பாரு, காமிக்கிறேன். குடிக்கிறா. சரி ஒரே நிமிஷம் ஆளுமா, ஒரே நிமிஷம் இருமா. இவன் பேர் சிவு. இவன் ஒன்றும் ஒரு ப்ரீட் டாக் நான் பார்க்குறதுக்கு புச்சிக்குன்னு இருப்பான். இதெல்லாம் காமிக்கிற அனுபவம் போடுற சோறும் தான் மேட்ரு தவிர்த்து ப்ரீட் டாக் நாட்டு நாயன்றது மேட்ரு கிடையாது. ஷிவ் இங்கே பாரு, ஷிவ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து சிழந்து போயிடுச்சு. ஒரு அண்ணன் வந்து பெரிய மனுஷர் வந்து இவரை வந்து அடித்து போட்டு போயிட்டார். இந்த நாய் செத்துச்சா உசுரோட இருந்துச்சா எதுவுமே பார்க்கல. பேசிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்த அந்த நாய் முகம் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சு, மிச்சம் உடம்பு ஃபுல்லாக செயலிழந்து போயிடுச்சு, பேரலைஸ்ட் ஆகிடுச்சு. அவரை காப்பாற்றி இப்படி வச்சுருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு நாயை வளர்க்குறோம் அப்படின்னா வி ஹாவ் ஸ்டஃப்னா நாட் ஒன்லி ஃபினான்ஷியலி, அது மென்டலியும் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்மகிட்ட சாப்பாடு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி அவ்வளோதான். டேடா ஒரு நிமிஷம் ஐரா. இதுதான் உண்மையான வந்து ஸ்டஃப்டு பர்சன். அதை விட்டுட்டு வந்து ப்ரீட் நாய் தான் வந்து அழகு. ஒரு நிமிஷம் இருறா. ப்ரீட் நாய் விட்டுருங்க. ஒரு உயிரை நீங்கள் அன்பு காமி நினைச்சிங்கன்னா அதுக்கு எப்படி வேணா அன்பு காமி. தம்பி அது என் முடி தம்பி. இவன் ப்ரீட் நாய் இல்லை, இவன் வந்து ஒரிஜினல் அக்மார். நான் பார்த்துக்கிட்ட குட்டி, ஒரு நாயோடைய குட்டி. எப்படி இருக்க பாருங்க. ஆளு அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாயை நம்ம எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா அதில் அன்பும் காதல் எல்லாமே காமிக்கணும். அதை விட்டுட்டு வந்து ப்ரீட் டாக் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே நேரத்தில் ப்ரீட் டாகை வாங்குறீங்க ஐயா, வாங்கின ப்ரீட் டாக் எதுக்கடா தெருவில் விடுறீங்க? அதுக்கு உடம்பு சரியானாலும் சரி, வயசானாலும் சரி, என்னத்துக்கடா விடுறீங்க தெருவில்? எனக்கு அசிங்கமாக பேசணும்னு தோணுது. அப்படி பேசினா வீடியோக்காக தான் பேசணும். நீங்கள் என்ன சிவே காட்டு தானே?